மிக முக்கியமான ஒரு கேள்வி. நல்ல கேளுங்க. இப்போ நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் இந்த வயசில் இறந்து போயிடுவான். ஒரு ஜாதகனுக்கு வந்து இவ்வளோதான் ஆயுசுன்னு சொல்லிட்டு முன்கூட்டி கணிக்க முடியுமா ஐயா? அது வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இது உண்மையா? 100% நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் அதை கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நிலைகளையும் நம்ம பார்க்கணும். எல்லா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் யாரால் மரணம் சம்பவிக்கணும்னு இருக்குது. சனி தசை நடக்குது, கேது புத்தி வரும் அப்படின்னா, ஒரு பையனுக்கு கேது புத்தி நடந்ததுன்னா அவங்க அம்மாவுக்கு மாரகஸ்தானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கேது புத்தியில் அவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் மரணஸ்தானம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. சனி தசை கேது புத்தி. அதே இப்போ குரு தசையில் கேது புத்தி நடக்குதுன்னா பயப்பட வேண்டாம். சனி தசை சனி புத்தியே மாரகஸ்தானத்தை ஏற்படுத்தும். அது வந்து அவங்க குடும்பத்தில் இவருக்கு தான் வந்திருக்கும், ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள பாதிக்கும். இப்போ என்னுடைய விதியை நான் எழுதுவதை என் கையில் இருக்கிறத விட என்னுடைய மரண தேதி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நிற்கும். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து மரணம் அந்த தேதிங்கிறது ஆத்ம ஞானம் உள்ளவர்கள்ட்ட தான் அதை கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் நம்ம ஆத்ம ஞானத்தோடு இருக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாருமே லௌகீகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 3 hours நான் பேசாமல் இருக்கணும் அப்படின்னா முடியுமா? 10 நாள் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா முடியுமா? வேர்வை வெக்கை இல்லாமல் நான் ஒரு 10 நாள் ஒரு வெக்கையில் இருக்கணும் அப்படின்னா முடியுமா? எல்லாருக்கும் ஏதோ இன்னொன்று தேவைப்படும். அப்போ என்னென்னா மரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக கணிக்க முடியும். அந்த மரணம் நம்ம கையில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தவங்களால் அது நடக்கும். ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்தினால மற்றவங்களுக்கும் நடக்கும். அதனால தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பார்க்க சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பார்த்தா போதுமா சார் அப்படின்வாங்க, எல்லோரும் தெரிஞ்சிருமான்னுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, தலைச்சம்பிள்ளைக்கு பார்த்தா போதுமா எல்லாம் தெரிஞ்சிருமான்னுவாங்க. எல்லாம் இல்லை. என் விதி என் கையில். உனக்கு யார் எதிரி யார் சத்துருங்கிறது உன் ஜாதகத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். உனக்கு உன் மனைவி சத்துருவாக இருக்கலாம், உனக்கு உன் கணவன் சத்துருவாக இருக்கலாம், உனக்கு உன் மகன் சத்துருவாக இருக்கலாம், மகள் சத்துருவாக இருக்கலாம், இல்லை நண்பன் சத்துருவாக இருக்கலாம். அது யார் சத்துரு, யாரால் எனக்கு இந்த மரணம் நடக்கும்? கர்ணன் இருந்தால், நீங்கள் கேட்டதுக்கு தான் இந்த கேள்வி. நான் பாரத கதையை அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். மகாபாரதத்தில் கர்ணனுடைய மரணம் நடக்குது. உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்து இறங்கி வரார். அப்போ வந்து அர்ஜுனன் சொல்லுவான், கர்ணனை நான் கொன்னுட்டனே அப்படின்வான். அதுக்கு கிருஷ்ணர் அழகாக சொல்லுவார், நான் கொன்னேன்னு சொல்கிறியே, அவன் 6 பேரை அவனை கொன்னுட்டான் அப்படின்னா, செத்த பம்பனி அடைச்சிருக்கிற அப்படின்வார். என்னைக்கு வந்து இந்திரன் தன்னுடைய கவச குண்டலத்தை வாங்கிட்டு போனானோ அன்றைக்கே செத்து போயிட்டான். முதல் கொலை உந்துருச்சு, அன்றைக்கி அவன் அவுட்டு. ஏன்னா கவச குண்டலம் இருந்ததுன்னா எந்த அம்பு வந்து தாக்குனாலும் அதை எதிர்த்திருக்க முடியும். அந்த பலத்தை அவன் இழக்கிறான். சக்கிலியன் வந்து தேரை வந்து நிப்பாட்டிடுறான் ஒரு இடத்துல. ஒரு பிராமணன் சாபம் கொடுத்துட்றான். இதுக்கு எல்லாம் போக கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த அம்பு வந்து அவர் மேலே படாமல், அதாவது வந்து அர்ஜுனன் மேலே படாமல் கிருஷ்ணர் வந்து காலை அழுத்தி கர்ணனை கொல்றார். இந்த 6 பேர் இதுக்கு காரணம். இதுக்கு பிறகுதான் நீ அவனை அம்பு விட்ட அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம், ஒரு மனிதனுடைய மரணம் நேரடியாக நடக்காது. எனக்கு 70 வயசில் மரணம் சம்பவிக்கணுங்கிறது ஒரு ஜோதிடத்தில் இருந்தால் அவன் 72ஐயும் தாண்ட முடியும். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். மார்க்கண்டையர் 16 வயசில் மரணம் சம்பவிக்கணுங்கிறது ஜோதிட விதி, ஜோதிட சாஸ்திரம். மார்க்கண்டையர் சிவனை பிரார்த்தனை பண்ணுறார், ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி பிடிச்சிக்கிறார், நம்புகிறார். அந்த மார்க்கண்டையர் இன்னைக்கும் பேசப்படுகிறார், இன்னைக்கும் வாழ்கிறார், சிரஞ்சீவியாக பட்டம் வாங்குகிறார். அப்படின்னா என்ன? மரணத்தை வெல்ல முடியும் ஒரு மனிதன். அதனால் மரணத்தை இந்த நாளில் நடந்துரும், இதுக்கு பிறகு என்னால் வாழ முடியாது அப்படின்னு தயவுசெய்து யாரும் பயப்படவும் வேண்டாம். மரணம்ங்கிறது நம்மளால் மட்டும் தீர்மானிக்கப்படுறதில்லை, நம்மளை சார்ந்தவர்களால் தீர்மானிக்கப்படும்.
அப்போ ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு உனக்கு 16 வயசில் கண்டப்பான்னு யாராவது சொன்னால் பயப்படாதீங்க. நீ அதுக்கு பிறகு 80 வயசு வரைக்கும் இருக்கு. 60 வயசத்தை உன்னால் தாண்ட முடியாதனாலும் பயப்படாதீங்க. அதுக்கு பிறகு 20 வயசு வரைக்கும் இருப்பேன். ஆனால் சில பேருக்கு 70 வயசு வரைக்கும் சொல்லி 30 வயசில் போவான். இதுக்கும் வாய்ப்பு உண்டு. அருமையான பதில் ஐயா. இது நான் சொல்லலை, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். இது அடுத்தது இப்போ அது 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 தொடர்பாக தான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறேன். கேளுங்க. கண்டங்கள்னு சொன்னீங்களா ஐயா? யமகண்டம் சொல்கிறாங்க ஐயா, மரண கண்டன்றாங்க, அதே மரண யோகம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது வந்து எப்படி ஐயா பிரித்து பார்க்குறாங்க? இது ஒரு நாட்காட்டியில் எல்லாமே போட்டு எல்லா விஷயத்தையும் போட்டிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் படித்தாங்கன்னா அந்தந்த நாள் வந்து அவங்களுக்கு குழப்பமாகாதா? இல்லை, அதான் நான் முன்னாடி சொன்னது என்னென்னா, ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், அதில் பொருள் அடக்கம்னு ஒன்று இருக்கும். ஏன் பொருள் அடக்கம்னு ஒன்று வச்சான்? நம்ம ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அது நமக்கு உள்ளது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பொருள் அடக்கத்தில் போய் பார்த்துடலாம். அதுமாரி ஒரு நாளை எடுக்கிறோம்னா அதில் கெட்ட நேரம் நல்ல நேரன்றதை நான் எப்படி அனுபவிச்சா பார்க்குறது? அனுபவித்தவர்கள் சொன்னாங்க, இந்தந்த நேரங்கள் இப்படி இருந்தால் இது வந்து கெட்ட நேரம் நல்ல நேரம்னாங்க. சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாளில் வந்து நட்சத்திரம், இப்போ 2 யோகம் இருக்கும். சித்த யோகம், அடுத்தது மரண யோகம்னு போட்டிருக்கும். அந்த நட்சத்திரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஒரு நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு நல்ல நிழல் இருந்தால் அது நல்ல சித்த யோகமாக இருக்கும். இன்னும் கூடுதல் நிழல் இருந்ததுன்னா அது அமிர்த யோகமாக இருக்கும். அதுக்கு நிழலே இல்லைன்னா அது மரண யோகமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்தை தாங்கக்கூடிய பவர் இருக்காது, அதில் பலம் இருக்காது. பலம் இல்லாத நட்சத்திரங்கள் கொண்டது மரண யோகம். பலமோடு இருக்கக்கூடியது சித்த யோகம். இன்னும் கூடுதல் பலத்தோடு அந்த நட்சத்திரம் இருந்தால் அது அமிர்த யோகம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜோதிடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். காலண்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி மரண யோகம்னு போட்டிருக்கோன்னா என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்கள், என்ன திதி இருக்குன்னு பாருங்கள். திரும்பி நீங்கள் அடுத்த மரண யோகத்தை பார்க்கும்போது இது அங்கே வந்து நிற்கும். ரொம்ப சிம்பிள். அப்போ என்னென்னா, பலம் பொருந்திய நாட்கள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த பலம் பொருந்திய நாட்களில் நம்ம நல்லது செய்யணும், பலம் இல்லாத நாட்களில் நம்ம நல்லது செய்ய வேண்டாம். அப்போ மரண யோகத்தை தவிர்ப்பது நல்லது. மரண யோக காலங்களில் நம்ம செய்ய வேண்டாம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்காதப்பா, ஒரு ஊருக்கு போகாதப்பா. இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் பொருந்தும். அதில் அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மரண யோகத்தில் இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் மரண யோகம் வருதுன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அவர்கள் அந்த காரியங்களை தவிர்த்தே ஆகணும். நன்றி ஐயா. இது அடுத்தது ஒரு சனி தேசம் சொல்லுவாங்க ஐயா. இப்போ சனி தேசம் ஒரு மனுஷனுக்கு சனின்னு சொன்னாக்கா ஒரு அவனோட ஆயுஷ் நாட்களில் எவ்வளோ நாள் இருக்கு பாரு. அவர் அந்த மாதிரி ஏழரை நாட்டு சனின்லாம் சொல்கிறாங்களா ஐயா? அஷ்டமணி சனி சொல்கிறாங்க, பொங்கு சனி சொல்கிறாங்க, பாத சனின்னு சொல்கிறாங்க, கண்டக சனின்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஐயா வேறுபடுத்தி பார்க்குறது? ஒரு எல்லா நாளுமே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சனியில் தான் இருப்பாங்களா, சனி தசையில் தான் இருப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சனிங்கிறவர் நல்ல கிரகம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனிங்கிறவர் நல்ல கிரகம், நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம். நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம், இருதய நோய்கள்லாம் வராமல் தடுக்க முடியும் சனியை சரியாக கால்குலேட் பண்ணுனா. அதே மாதிரி நமக்கு சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து விடுதலை ஆகணுன்னாலும் சனி கிரகத்தை சரியாக கால்குலேட் பண்ணால் சட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்ம விலக முடியும். முதல்ல 7.5 சனிங்கிறது வேற, சனி திசைங்கிறது வேற. 7.5 சனிங்கிறது 7.5 ஆண்டுகள் ஒரு ராசிநாதனை சனி பகவான் பிடிப்பது. முதல்ல பாதச்சனி, இப்போ ஒரு 2.5 வருஷம் முடியும், அது லாஸ்ட்டாக முடிப்பார். மத்தியபத்தில் இருப்பார் ஒரு சனி, அப்புறம் முதல்ல ஒரு சனி வருவார். இந்த 3 கட்டமாக சனி வருவார். அப்போ இந்த 7.5 சனியில் கண்டிப்பாக ஒரு மனிதன் முன்னுக்கு வருவான், யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இப்போ மீனராசிக்கு 7.5 சனி நடக்குது, கும்பராசிக்கு 7.5 சனி நடக்குது, மகரத்துக்கு 7.5 சனி நடக்குது. மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக பூமி வாங்கலாம், தன்னுடைய சொசைட்டியில் தன்னை ஒரு பெரிய ஆளாக ஆக்க முடியும், ஒரு அங்கீகாரத்தை பெற வைக்க முடியும். அதில் ஒன்றே ஒன்று, அவங்க ராசி கட்டத்தில் சனி சாதகமாக இருக்கணும், அவ்வளோதான். சனி சாதகமாக இல்லைன்னா கொஞ்சம் பின்னுக்கு வருவோம். சனி சாதகமாக இருந்தால் இந்த 7.5 சனி முன்னுக்கு கொண்டு வரும். இந்த 7.5 சனி காலத்தை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரே ஒரு வழி, சட்டத்தோடு நாம் உட்பட்டு இருக்கணும், எதையும் மதித்து நடக்கணும், யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, கேளிக்கையாக பேசக்கூடாது.
நான் யாரையாவது ஒருத்தவங்களை போய் நம்ம மேக்சிமம் நம்மளுடைய சந்தோஷம் எங்கே இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? கண்டுபிடிங்க. ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னொரு குடும்பத்தை பற்றியோ இன்னொருத்தவங்களை பற்றியோ சித்தரிச்சு அவன் பார்த்தியா எவ்வளோ அவன் குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க அவன் பார்த்தியா அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு சந்தோஷம். இன்னொருத்தவங்களை டிராபேக் பண்ணால் மனிதர்கள் இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுவாங்க. அது சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப சிம்பிள். ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தன் பேசுவான், சார் அவன் ஒஸ்ட்டு சார், அவன் நல்லவனே கிடையாது சார் அப்படின்னுவான். நம்ம உடனே பரவாயில்லையே அப்படி அவனை ரொம்ப பாராட்டி நான் எதிர்பார்த்தேன்டா அவன் கெட்டவன். ஏன்னா அவனை கெட்டவன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எனக்கு சொல்லிட்டான், அதனால் இவன் என்கிட்ட பாராட்ட வாங்கினான். இங்கேருந்து போய் அவன் சொல்லுவான், இவனே போய் திருப்பி என்னை பற்றி அவங்ககிட்ட சொல்லுவான். இதை உடனே ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி. அவ்வளோதான், காலதாமதமே கிடையாது. அதனால் 7.5 சனியில் யாரையும் கேலி சித்திரமாக நம்ம பேசவே கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளையோ திருநங்கைகளையோ சிரமப்படுத்தக்கூடாது. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் இதை செய்கிறோம். இன்னொன்று கேலிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அப்போ 7.5 சனி அவளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த சனி தசைன்னு சொன்னீங்க, சனி தசைங்கிறது ஒரு மனுஷனுக்கு 19 வருஷம் இருக்குங்க. 20 வருஷம் கொண்டது சுக்கிர தசை, லாங் தசை. 6 வருஷம் கொண்டது சூரிய தசை, ரொம்ப குறுகிய காலம். ஆனால் சனி தசைங்கிறது 19 வருஷம். அதில் சனி புத்தி, கேது புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த 4 புத்தி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கடினம். சனி தசை சனி புத்தி சில பேருக்கு வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தும், அதாவது இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும், ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு சிலரை இழக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். இது ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே பதில் தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, குடும்பத்தில் யாரையும் இழக்காமல் இருக்கிறதுக்கு எங்கேயாவது போடாப்பா அப்படின்னுடுவோம். எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது, இல்லை நான் வெளியூரில் போய் படிக்க நினைக்கிறேன், கிளம்பி போடாப்பா, ஏன்னா சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, நீ போ, இருந்தினா வீட்டில் வேறு யாருக்காவது ஆபத்து அப்படின்னு சொல்லுவேன். இதை நான் சொல்லித்தரது. செவ்வாய் புத்தி துணிச்சல் அதிகமாக கடனில் போய் சிக்கிடுவான். கேது புத்தி இருக்கிற உறவுகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு, புரிதல் ஏற்படாது. ஆனால் கேது புத்தியில் நமக்கு இன்ஃபர்மேஷன் மூலமாக நல்ல மாற்றம் ஏற்படும். அப்படின்னா ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும், ஒரு ஃபோன் நமக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். சனி தசையில் கேது புத்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு புத்தி சட்டத்தை சந்திச்சே ஆகணும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எதையாவது ஒன்று சந்திச்சு ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், அமைதியாக இருக்கணும். இந்த காந்தியடிகள் ஒரு 3 பொம்மை காட்டுவார், அந்த பொம்மை மாதிரி இருக்கணும். 4 பொம்மையா 3 பொம்மையா 3 பொம்மை, அந்த 3 பொம்மை மாதிரி நம்ம இருந்துட்டு போகணும். அதனால் சனி கெடுக்க மாட்டார். ஆனால் சனி தசை நடக்கும்போது எளிய பரிகாரம்னா விநாயகர் தினசரி தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும். சனி தசை 19 வருஷமும் சனிக்கிழமை ஹனுமான வழிபாடு பண்ணணும், ஆஞ்சநேயர். இவா 2 பேரும் மனோதைரியத்தை கொடுப்பா, நல்ல ஞானத்தை கொடுப்பார்கள். அதனால நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். ஞானம்னு ஒன்று, நல்ல ஞானம்னா அப்போ கெட்ட ஞானம் ஒன்று இருந்தால் தான் அது விலகும். நல்ல ஞானம் கிடைக்கும், அந்த நல்லதை கொடுப்பார்கள். சனி தசையை பொறுத்த வரைக்கும் NH ரோடில் நம்ம நல்ல ஸ்பீடில் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப கண்ட்ரோலாக போய் ஆகணும். அதுதான் சனி தசை. நன்றி ஐயா. இப்போது லக்னங்கள்னு சொல்கிறாங்களே ஐயா, லக்னங்கள்னா என்னையா? இப்போ ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ஒரு ராசி மேஷ ராசின்னு சொல்கிறாங்க, மீன லக்னம் அதில் பிறக்கிறாங்க. சிம்ம ராசின்னு சொல்கிறாங்க, மகர லக்னம் அப்படின்றாங்க. இப்போ எந்தெந்த ராசியில் எது கூட ஒத்து போனால் நல்லா இருக்கும் இல்லை எல்லாமே ஒன்று போல இருக்கு, இது இதனோட தாத்பரியம் என்னையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது லக்னம்ங்கிறது அப்பா, ராசிங்கிறது அம்மா, அவ்வளோதான். விதி மதி, விதிங்கிறது லக்கணம், மதிங்கிறது சந்திரன் ராசி. இப்போது ஒரு மனுஷனுடைய விதி சரியாக எழுதப்படுதா அப்படின்னா அவங்க எந்த லக்னத்தில் பிறந்தாங்கன்னு பார்க்கணும். பொதுவாக மிதுன லக்னம், மீன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம். மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு ஸ்தானம் நல்லா கிடைக்கும். நல்லா அவங்க வாயை கொண்டு பிழைச்சிப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு தனி திறமை இருக்கும். அதே மாதிரி அவங்க லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு ஈஸியாக கோல் நவுத்தலாம். அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு உமனாக வருவாங்க. அப்போ லக்னம்ங்கிறது விதி. அந்த லக்னம் தனிச்சு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம்.
லக்னத்தோடு எந்த கிரகங்களும் கூட்டு சேரக்கூடாது. அதில் நெகட்டிவ் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். பாதகமான கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், கேதுலாம் லக்னத்தில் அமரக்கூடாது. அப்போ லக்னம் பலம் பெற்று இருக்கும். அதே மாதிரி ராசிங்கிறது மதிநுட்பம். நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு நமக்கு மதி ரொம்ப தேவைப்படும். நான் ஒரு பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு கடவுள் பெரிய ஆப்ஷன் கொடுத்துருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஐஃபோன் கொடுத்துட்டார் சார். ஆனால் ஐஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு எனக்கு அறிவு வேணுமே. ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது சார், நான் 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் சார். ஆனால் அது ஹேண்டில் அவன் 1,50,000 லட்சத்துக்கு வாங்கிட்டு எல்லாரும் போல் அவன் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் வெறும் ஃபோனையும் தான் பார்த்துருப்பான். அதுக்குள்ளே என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. அப்போனா என்ன, சந்திரன் வேலை செய்யலேன்னு அர்த்தம். பாயிண்ட்டு புரியுதா? அப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அவ்வளவுதான். அப்போ சந்திரன்ங்கிறது நம்ம அறிவு வளர்ச்சி ஏற்படுத்துவர். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த சந்திரனை வைத்து பார்க்கும்போது நம்ம அப்டேட்டில் இருந்தால் தான் சந்திரன் வேலை செய்வார். அப்டேட்னா என்ன, ஒரு முதலமைச்சருடையோ ஒரு பிரதம மந்திரிகிட்டையோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒர்க்கை முதல் நாள் ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார். எனக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது, நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், முதல் நாளே பிளான் போட்டுக்கணும். நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணும், நாளான்னைக்கு அங்கே போகணும், இதை செய்யணும். அப்போ அந்த சந்திரன் அதுதான். அப்போ அந்த ராசிக்கு அந்த அதிபதியே நம்ம வணங்கணும். இந்த ராசிக்கு எந்த கிரகம் அதிபதியாக இருக்காங்களோ அன்றைக்கி அவங்கள வணங்கிட்டு புறப்பட்டால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ லக்னம் சந்திரன் விதி மதி, இந்த விதியும் மதியும் ஒருத்தவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல் மேனாக உமனாக கண்டிப்பாக அந்த உலகத்தில் வர முடியுங்க. இதுதான் இதோடைய தாத்பரியம். ரொம்ப நன்றி ஐயா. நல்லது. இப்போது பேர் வச்சுருக்காங்க ஐயா, முருகேஸ்வரன் சொல்லி வைக்கிறாங்க ஐயா. அந்த எஸ் மாற்றுறது, எம்மை மாற்றுறது, பேரை மாற்றினாக்கா அவங்களுக்கு நன்மைகள் கிட்டணும்னு சொல்கிறாங்க ஐயா. அது எந்த அளவுக்கு உண்மையா, ஜோதிடத்தில் அது உண்மையா, அது விஞ்ஞானபூர்வமாக அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா, அப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?